இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட் ஆகாது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். Who were the Samaritans? சமாரியர்கள் யார் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதாவது நல்ல சமாரியனின் கதையை பற்றி ஒவ்வொரு விசுவாசியும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் யார் இந்த சமாரியர்கள், அவர்களுடைய பின்னணி என்ன, அவர்களுக்கு என்ன ஆயிற்று, இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வேதத்தை வாசிக்க போகும்போது பெரும்பாலானோர் மனதில் தோன்றும் கேள்விகளுக்கு இந்த காணொளியில் நம்ம இன்றைக்கி விடையை தியானிக்க போகிறோம். சமாரியர்கள் முழுமையான யூதர்களும் அல்ல, முழுமையான புறஜாதி மக்களும் அல்ல, நடுவில் சிக்கிய ஒரு மக்கள். எஸ், சமாரியர்கள் பல நூற்றாண்டுகளாக அப்படி தான் வாழ்ந்து வந்தார்கள். அதனால்தான் பெரும்பாலும் இருவராலும், அதாவது புறஜாதி மக்களாலும் சரி யூத மக்களாலும் சரி, இருவராலுமே அவர்கள் வெறுக்கப்பட்டனர். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யூதர்கள் சமாரியர்களிடம் பேச மாட்டாங்க, அவங்களோட கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. சமாரியர்களுடைய நகரங்கள் வழியாக கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நடந்து செல்ல மாட்டாருங்க. சமாரியர்களை அவங்க எப்படி யூதர்கள் பார்ப்பார்கள்னா, ஒரு மத துரோகிகளாக, இனத்தின் வெளி ஆட்களாக, ஆன்மீக ஏமாற்றுக்காரர்களாக தான் யூதர்கள் சமாரியர்களை பார்த்தனர். இருப்பினும் தவிர்க்க முடியாத அளவிற்கு சமாரியர்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களை ஒரு காரணத்துக்காக தான் அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இயேசுவின் பிரபலமான ஊமையில் பார்த்திங்கன்னா, எனக்கு பிறன் யார் என்ற கேள்விக்கு ஒரு சமாரியனை பற்றி சொல்லியிருப்பார். லூக்கா 10வது அதிகாரம் 30-37 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26 பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னை மேசியாவாக அறிவித்ததை யார்கிட்ட அறிவித்தார் நீங்கள் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு சமாரிய பெண்ணிடம்தான். அதே போல் மற்றவர்கள் இயேசுவை நிராகரித்திருந்தாலும் கூட இந்த சமாரியர்கள் அவரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசிகளானார்கள் என்பதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியும்? யோவான் 4வது அதிகாரம் 39-42 வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியும். சமாரியர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வது வெறும் வரலாற்று பாடம் மட்டுமல்ல, மாறாக தொலைந்தவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், மறைக்கப்பட்டவர்கள், இந்த வெறுக்கப்பட்டவர்களை அடைவதற்காக ஒவ்வொரு கலாச்சார தடையும் உடைத்த இயேசுவின் இந்த அகாபை அன்பை பற்றியதும் கூட. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எனவே இந்த மக்கள் யார், அவர்கள் ஏன் சுவிசேஷத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதெல்லாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். சமாரியர்களின் தோற்றம் எப்படி என்று புரிந்து கொள்ள தேசம் 2ஆக பிரிக்கப்பட்ட பண்டைய இஸ்ரவேலின் நாட்களுக்கு நம்ம போய் தான் ஆகணும். சாலமோன் ராஜா காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வடக்கு ராஜ்யமாகவும் யூதா தெற்கு ராஜ்யமாகவும் பிரிந்தது. சமாரியா வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரமானது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிமு 722க்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலிமை மிக்க அசீரிய அரசு, அசீரியன்ஸ். ஸோ இந்த அசீரிய பேரரசு என்ன பண்ணுச்சு, வடக்கு ராஜ்யத்தை ஆக்கிரமித்து கைப்பற்றியது. வடக்கு ராஜ்யம்னா என்னன்னு தெரியும், இஸ்ரேல். ஸோ பல இஸ்ரேலர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. அசீரிய ராஜா அந்த நேரத்தில் என்ன பண்ணார்னா, அந்நியர்களை அழைத்து அந்த நிலத்தில் குடியேற வைத்தார். வசன ஆதாரம் நீங்கள் வேணும்னா 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24-33 வசனத்தை பொறுமையாக வாசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனவே அந்த வெளிநாட்டு குடியேறிகள் என்ன பண்ணாங்கன்னா, மீதமுள்ள அந்த இஸ்ரவேலர்களுடன் கலப்பு திருமணமும் செய்து கொண்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. செய்து கொண்டாக இதன் விழாவாக என்ன ஆச்சு, கலப்பு வழிபாட்டுடன் கூடிய கலப்பு மக்கள் எல்லாம் அப்படியே அதிகரிக்க தொடங்கிட்டாங்க.
இந்த சமாரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் தான் இப்போ சமாரியர்கள், புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனை ஒப்புக்கொண்டார்கள், ஆனாலும் புறமத நம்பிக்கைகளையும் அவர்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இந்த கூட்டத்தினர் என்ன ஆனாங்க, யூதர்கள் மற்றும் புறஜாதியினரிடமிருந்து தங்களுக்கு என்ன ஒரு தனித்துவமான அடையாளத்தை வளர்த்து கொண்டனர்கள். அவர்கள் மோசேவின் சட்டங்களை பற்றி கொண்டு தங்களை உண்மையான இஸ்ரவேலர்கள் என்று அழைத்து கொண்டனர். யார்? இந்த சமாரியர்கள். ஆனால் யூதர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்களுக்கு சமாரியவர்கள் அசுத்தமானவர்களாகவும் அரை இனத்தவர்களாகவும் கள்ள வழிபாட்டவர்களாகவும் தான் காணப்பட்டாங்க. பிறகு இனம், மதம் மற்றும் இந்த வெறுப்பு எல்லாம் வேரூன்றி பல நூற்றாண்டுகள் என்ன ஆயிடுச்சு, பெரும் பிளவாகவே இவங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. இவங்க 2 பேரும் எதிரிகளாகவே மாறிச்சாங்க. சமாரியர்கள் பார்த்திங்கன்னா யூதர்களிடமிருந்து வித்தியாசமாக காணப்படுவதற்கு காரணம் அவங்களுடைய வழிபாடே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால தான். யூதர்கள் முழு எபிரேய வேதாகமத்தையும் சரி, லா, இந்த சட்டம், அப்புறம் தீர்க்கதரிசிகள், ப்ராஃபெட்ஸ், அப்புறம் அந்த தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்கள், இதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்க அங்கீகரித்திருந்தாங்க. ஆனால் இந்த சமாரியர்கள் பார்த்திங்கன்னா மோசேவின் 5 ஆகமங்களான முதல் அந்த 5 புத்தகங்களை மட்டுமே வேதாகமாக எடுத்துக்கொண்டனர். அதை தான் அவங்களுக்கு மெயின் அப்படின்னு எடுத்துக்கினாங்க. மீதமுள்ளவற்றை வந்து அவங்க வந்து நிராகரித்தார்கள். மேலும் சர்ச்சைக்குரிய வகையில் பார்த்திங்கன்னா சமாரியர்கள் எருசலேமில் அல்ல, கெர்சிம் மலையில் உள்ள அங்கே தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டாங்க. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான வழிபாட்டு தலம் அப்படின்னு அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை தான் விசுவாசி அந்த மாதிரி பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வசனங்கள் இருக்கிறது, நான் அதை அவங்க படித்து காட்டுறேன். அதனால தான் இவங்க வந்து இந்த கெர்சிம் மலையை வந்து ஒரு புனித தலமாக இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக. உபாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனம், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். உபாகமம் 27:12 பாருங்க, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சிம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசாப், பெஞ்சமின் என்னும் கோத்திரங்களில் நிற்க வேண்டும். ஸோ இப்போது இந்த மலை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சு, கெர்சி மலை இதுதான் வந்து புனித மலையாக பார்த்தாங்க. இந்த மலையை தான் என்னென்ன கர்த்தருடைய பிரசனம் வருகிறதாக அவங்க கருதி கொண்டாங்க. எனவே இந்த கருத்து வேறுபாடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இறையியல் பிளவை வந்து இந்த 2 குரூப்புக்குள்ளேயும் உருவாக்கி விட்டுருச்சு, யூதர்களுக்குள்ளேயும் இந்த சமாரியர்களுக்குள்ளேயும். இது என்ன ஒரு சாதாரண வித்தியாசம் இல்லை, ஒரு இறையியல் பிளவு இது. ஸோ யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா எருசலேமில் உள்ள அந்த தேவாலயம் தான் அவங்களுடைய விசுவாசத்தின் மையமாக இருந்தது. ஆனால் சமாரியர்கள் அதை எப்படி பார்த்தாங்கன்னா, அந்த ஆலயத்தை அது வந்து ஒரு சிதைந்த நகரத்தில் காணப்படும் ஒரு சட்டவிரோத மையகமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அங்கே வந்து என்னென்ன வியாபாரங்கள் என்னென்னமோ நடக்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா வித்தியாசமாக தெரிந்தது. அதனால தான் பாருங்கள், யோவான் 4வது அதிகாரத்தில் கூட சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசும்பொழுது வழிபாட்டு பிரச்சனையை அவள் முன்னிறுத்தி பேசுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க. ஸோ எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது எந்த மலையை பற்றி அந்த அம்மா மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த கெர்சிம் மலையை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மோதல் என்ன ஆச்சு, காலப்போக்கில் வெறும் ஒரு இனத்தை பற்றிய மோதலாக இதை நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொன்னேன்னா இது ஒரு பெரிய பிளவாயிடுச்சு. ஆனால் இது வந்து இவங்க இந்த கலப்பு மக்கள், இதனால தான் இவங்களுக்குள்ள ஒரு அப்படின்னும் நம்ம எடுத்துக்க முடியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சத்தியத்தை பற்றி இவங்களுக்குள்ள ஒரு வாதங்கள், விவாதங்கள் இதெல்லாம் நிறைய இருக்க தான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. அதாவது கடவுளோட பிரச்சனை வந்து உண்மையிலே எங்கே இருக்குது, எங்கே ஒரு மலையை சொன்னார், இதெல்லாம் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் தான் அவங்க பெரிய பிளவு உண்டாகிடுச்சு. சரி, சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்படி வந்து ரொம்ப மும்முரமாக சண்டை ஆயிடுச்சு, இல்லைனா வந்து இவங்க எங்கே எதிரி ஆனாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு இடத்த பார்க்கலாம்.
இயேசுவின் காலத்திற்கு முன்பே பார்த்தீங்கன்னா யூதர்களும் சமாரியர்களுக்கும் இடையே என்ன ஆச்சு, ஒரு கடுமையான வாக்குவாதம், ஒரு வெளிப்படையான ஒரு விரோதமே உருவாயிடுச்சு. அதை தான் நம்ம இயேசுவின் காலம் வரைக்கும் பார்க்குறோம். நாடு கடத்தப்பட்ட அந்த யூதர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து எருசலேம் ஆலயத்தை கட்ட தொடங்க முயன்ற போது இந்த சமாரியர்கள் அவங்களுக்கு என்ன பண்ண வராங்க, உதவுறதுக்காக முன் வராங்க. ஆனால் யூதர்கள் அதை நிராகரிக்கிறார்கள். அது அவங்களுக்கு ஒரு மன வருத்தமும் விரக்தியும் ஏற்பட்டு இதுலேயே அவங்களுக்கு ஒரு பிளவு ஏற்படுகிறது. எஸ்ரா 4வது அதிகாரம் 1-3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சத்ருக்கள் யார், அவங்கள யூதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சத்ருக்கள் வந்து யார், இந்த சமாரியர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக என்ன பண்ணுறாங்க, சமாரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் அந்த ஆலய மறுகட்டமைப்பை அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. மேலும் ஆழமான இவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுது, பிளவு ஏற்பட்டு யூதர்களின் எதிரிகளாகவே மாறுகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சமாரியர்கள் யூத ஜப ஆலயங்களெல்லாம் அனுமதிக்கப்படுவ மாட்டாங்க. சமாரியர்களோட உணவை வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அசுத்தமாக தான் பார்ப்பாங்க. யூதர்கள் நீண்ட நேரம் இல்லை நீண்ட தூரம் பயணப்பட வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சமாரிய நகரங்கள் வழியாக அவங்க நடக்கிறதோ போகிறதோ ஜேர்னி பண்ணுறதோ அவங்க விரும்புகிறதே இல்லை, அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் சொல்கிறேன், அப்போ இவங்க எவ்வளோ வெறுப்பாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். லூக்கா 9வது அதிகாரம் 52 54 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சமாரிய கிராமம் இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்த போது அப்போ அவங்க சீஷருங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று இயேசுவை பார்த்து அந்த சீஷர்கள் கேட்கிறார்கள். அந்த எந்த அளவுக்கு அப்போது யூதர்களுக்கு இந்த சமாரியர்கள் மேலே வெறுப்பு இருந்ததுன்னா இந்த டைமை பயன்படுத்தி டக்குன்னு ஒரு பர்மிஷனை வாங்கி இப்படி பண்ணலான்னு நினைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அவ்வளோ வெறுப்பு சமாரியர்கள் மேலே அவ்வளோ ஆழமான ஒரு வெறுப்பு இருந்திருக்கு இல்லைங்களா. ஆனாலும் இயேசு பாருங்கள் அந்த இடத்துல நிச்சயமாக பதிவு செய்யணும், அதை நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. ரொம்ப இரக்கத்துடன் தான் அவங்களுக்கெல்லாம் பதில் அளித்ததை நம்ம பார்க்க முடியும். மற்ற யூதர்களைப் போல சமாரியர்களை தவிர்ப்பதற்கு பதிலாக இயேசு என்ன பண்ணார், அந்த கிராமத்துக்குள்ளாக நுழைந்தார். யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணற்றில் அமர்ந்து ஒரு சமாரிய பெண்ணுடன் அவர் பேசி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தன்னை வந்து மேசியாவாக தன்னை அடையாளப்படுத்தினது கூட அந்த பொண்ணுக்கிட்ட தான், அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட தான் நல்லா தெரியும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த சீஷர்கள் முன்னாடியே. அப்போது யோவான் 4வது அதிகாரம் 26 27 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தன் கிராமத்துக்கு திரும்பி சென்று அந்த சமாரிய பெண் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷம் நற்செய்தி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சமாரிய பெண் தான் முதல் சுவிசேஷராகிறாள் அந்த நம்ம பைபிளை பார்க்கும்போது இல்லைங்களா. அது ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. இயேசுவை பார்க்க அந்த ஊரே வந்து வருகிறது, அநேகம் பேர் வந்து விசுவாசிகள் ஆகிடுறாங்க. அந்த சுவிசேஷம் கேட்டதன் நிமித்தமும் கூட அதே சமயத்தில் பார்த்து அவர்களை உணர்ந்து விசுவாசி ஆகுறாங்க. யோவான் 4வது அதிகாரம் 42 பாருங்கள். அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். பின்னர் இவங்களை பற்றி எங்கே நம்ம பார்க்கலாம், லூக்கா 10வது அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்டது போல் ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து தன்னை நீதிமானாக காண்பிக்க இயேசுவை நோக்கி என்ன சொல்கிறான், எனக்கு பிறன் யார் என்ற கேட்ட கேள்விக்கு நல்ல சமாரியனின் ஒரு பிரபலமான ஒரு அந்த ஊமையை இயேசு சொல்வதை நம்ம இங்கே பார்க்கலாம். நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஒரு மனுஷன் வந்து பிரயாணம் பண்ணி போகையில் வந்து கல்லர் கையில் அகப்பட்டு அவனை வஸ்திரங்கள்லாம் பிடிங்கிட்டு குத்துவரும் கொலைவருமா அவனை கிடத்திட்டு போயிடுவானுங்க. அப்போது தற்செயலாக ஒரு ஆசாரியன் வந்து அந்த வழியாக வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு லேவியன் வந்து அதே மாதிரி அவனை பார்த்துட்டோம் கண்டுக்காத மாதிரி ஒரு பக்கமாக விலகி போயிடுவான். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் வருவான். அவன் வந்து கண்டு மனதுருகி அவன் கிட்ட வந்து அவன் காயங்களெல்லாம் கட்டி அவன் காயத்துக்கு வந்து எண்ணெய் திராட்சை ரசெல்லாம் போட்டு அவனை தன் வாகத்திலே ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் வச்சு அவனை வந்து நல்லா பராமரித்து மறுநாள் அவன் புறப்படும் போது அந்த சத்திரத்துக்காரனை கூப்பிட்டு, இந்தாப்பா மேலும் காசு உனக்கு தரேன், இதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் தரேன், அவனை நல்லா கவனிச்சிக்கோ, அதுக்கு மேலே செலவாச்சுனாலும் சொல்லி நான் திரும்ப வரும்போது தரேன்னு சொல்லிட்டு போவான். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு சொல்லுவார், இப்போ இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் அவனுக்கு அப்படின்னு கேட்பார்.
அப்போது இந்த எதிர்கேள்வி அவனை கேட்டவொன்னே அவனும் கரெக்டாக அந்த உவமையை புரிஞ்சுக்கிட்டு நியாயசாஸ்திரியும் அவனுக்கு இரக்கம் செய்த சமாரியனே என்று பதில் சொல்வார். அதுக்கு இயேசு என்ன சொல்வார், நீ போய் அந்தபடியே செய்யன்னு பதில் சொல்லி அந்த முடிச்சுடுவார். ஆனால் இயேசுவோட பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் உறுதியளிப்பதாகவும் இருக்கும் இல்லைங்களா. இயேசு ஒன்றும் பார்த்திங்கன்னா அன்றைய அந்த சமூக விதிமுறைகளெல்லாம் அவர் ஒன்றும் பிரேக் பண்ணலை, அதை அவர் மீறி எதுவும் செய்யலை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த இடத்துல அவர் நீதியின் வரையறையை மறு வடிவமைத்து காட்டினார். அந்த ஸ்ட்ரக்சரையே அப்படி மாற்றி காட்டினார். அது வரைக்கும் அங்கே வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை, அதை அப்படியே அவர் அப்படியே வேறு மாதிரி மறு வடிவமைத்து காட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய வம்சாவளியோ இல்லை அந்த பின்னணியோ பாரம்பரியமோ எதுவுமே உங்கள் மதிப்பை வரையறுக்க முடியாது என்பதையும், மாறாக உங்களுடைய அன்பு, கருணை, விசுவாசம் மட்டுமே உங்கள் மதிப்பை வரையறுக்க முடியும் என்பதையும் இயேசு அங்கே வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். எனவே சமாரியர்களின் கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது? மனிதர்களால் வரையறுக்கப்பட்ட கடந்த கால காரியங்கள் எதையுமே கர்த்தர் பார்ப்பதில்லை என்பதையும், அவர் நமது அனுமானங்களையும் தப்பெண்ணங்களையும் கடந்து பார்க்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார் என்பதும் இதில் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. மனுஷனை அவர் மனிதனாக பார்க்கிறார், மனிதனை அவர் எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார் என்பதை இந்த உவமை நமக்கு நல்லா அருமையாக கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இதை மாதிரி செய்வதற்கு தான் இயேசுவும் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சமாரியர்கள் தவறாக மதிப்பிடப்பட்டனர், அனைவராலும் ஓரம் கட்டப்பட்டு நிராகரிக்கப்பட்டனர். ஆனாலும் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை மதித்தார், சத்தியத்தால் அவர்களை அணுகினார். மேலும் சுவிசேஷ கதையில் அவர்களை மையமாக கொண்டு சேர்த்ததை கூட பார்க்க முடியும் இல்லைங்களா. யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் இது பண்ணாலும் கர்த்தர் அவரை கண்டு அங்கே சேர்த்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மவுண்ட் கெர்சிம் மலை அருகே இந்த மேற்கு கரையில் ஒரு சிறிய சமாரிய சமூகம், ஒரு சமாரியன் கம்யூனிட்டி இன்னமும் அங்கே இருக்கிறாங்க. இந்த பிளவுப்பட்ட ராஜ்யத்திலிருந்து வந்த இந்த கலப்பு மக்கள், வெளியாட்கள்னு இவங்களை என்னதான் உத்தரவு கொடுத்து ஒதுக்கி வைத்தாலும் கர்த்தர் பாருங்கள் இன்னும் அவங்கள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னென்னா, சமூகம் ஒதுக்கிய தள்ளிய சமாரியர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே தேவ ராஜ்யம் திறந்தே இருக்கும் என்பதை நினைவூட்டும் விதமாக இது இருக்கிறது இல்லைங்களா. நம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்கவா நம்ம அழைக்கப்பட்டோம்? அதை முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. நம்மளை லவ் பண்ணுறவங்கள, நம்மளை நேசிக்கிறவங்கள, நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம் திருப்ப செய்கிறதுக்கு இல்லை. இயேசுவை போல எல்லோரையும் நேசிக்க ஜாதி, மதம், இனம் பாராமல் சமாரியாவுக்குள் இயேசு எப்படி சென்றார், அதுபோல் நாமும் இந்த சேரி, காலனி, அது இதுன்னு மனுஷனால் இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட எந்த விஷயத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் நாமும் செல்லணும். அவர்களோடு போய் உட்கார்ந்து ஜீவ தண்ணீர் வழங்கிய இயேசுவை குறித்து அவங்களுக்கு சாட்சி சொல்லணும். இதெல்லாம் இருக்குது. சுவிசேஷம் சொல்லணும். நம்ம மேலே விழுந்த கடமை இதெல்லாம் இல்லைங்களா. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28 29 வசனத்தை வாசித்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப அருமையான வசனங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். என்ன அர்த்தப்படுது? ஸோ everyone have right to inherit the promise in Christ. எல்லா இந்த ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அப்போது இந்த யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அது என்றும் இது என்றும்னா நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்தியா, சவுத் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம சொல்லலாம். நாடான் என்றும் நாய்க்கன் என்றும் முதலியார் என்றும் பறையன் என்றும் இவன் என்றும் அவன் என்றும் யார் என்றும் இல்லை. எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று தாங்க. கிறிஸ்து என்னும் அந்த அந்த பாடியில் நம்ம எல்லாமே அவயங்களாக இருக்கிறோம், அந்த ஆர்கன்ஸாக இருக்கிறோம் இல்லைங்களா, பார்ட்ஸாக இருக்கிறோம். ஸோ இதில் ஜாதி, மதம், இனம் அது இதெல்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒன்று. கர்த்தரும் நம்மை அப்படி தான் பார்க்கிறார்.
இவன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு முக்கியம், இவனை நான் ஒதுக்கி வைப்பேன், அவனை நான் மேலே இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு ஒன்று. நாமும் அப்படி தான் இருக்க வேண்டும். நம்ம ஒன்றும் மற்றவங்கள விட ரொம்ப பெரியவங்கன்னு நினைக்கக்கூடாது, நம்மளோட மற்றவங்களோட சின்னவங்க, ஏதோ எல்லாம் சமமே, மனிதர்கள் எல்லாம் சமமே. சரி, இன்றைக்கி அருமையாக இந்த சமாரியர்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த சமாரியர்களை பற்றி பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி யூதர்கள் பண்ணுறாங்க, ஏன் இவங்களை இவ்வளோ அலட்சியமாக பேசுகிறாங்க, ஏன் இவங்களை இவ்வளோ மதிக்கிறது இல்லை, எதனால், ஏன் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிப்போம்ல. இன்றைக்கி இவங்க எப்படி வந்தாங்க, இவங்களோட தோற்றம் என்ன, இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன நிலை, எப்படியெல்லாம் இவங்க ஆளானாங்க அந்த நேரத்தில், எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிற மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மரணாதா, ஆமேன்.